ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் பரம்பிக்குளத்தில் இருக்க ட்ரீ டாப் ஹட்டை பற்றி பார்க்க போகிறோம். இதை வுட்லேயும் பேம்புலேயும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரீ டாப் ஹட் தூணக்கடவு டேம் கிட்ட இருக்குது. இது ரொம்ப பழமையான ட்ரீ ஹவுஸ். இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இந்த ட்ரீ ஹவுஸ்லேருந்து பார்த்தா தூணக்கடவு ரிவரோட வியூ ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரிவரோட கரையில் இந்த ட்ரீ ஹவுஸ் இருக்குது. நீங்கள் பரம்பிக்குளம்.orgல போய் இதை ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம். நீங்கள் ரிசப்ஷனுக்கு போய் உங்கள் புக்கிங் வவுச்சரை காமிச்சிட்டு நீங்கள் செக்இன் பண்ணணும். உங்களுக்கு ஒரு கேர்டேக்கரை அசைன் பண்ணுவாங்க. நீங்கள் செக் அவுட் பண்ணுற வரைக்கும் அவங்க உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. இந்த ரூமு ரொம்ப காம்பேக்டாக ரொம்ப சின்னதாக இருக்கும். இந்த ட்ரீ ஹவுஸ் பக்கத்துலேயே புதுசாக இன்னொரு ட்ரீ ஹவுஸையும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அதை பப்ளிக்குக்கு இன்னும் ஓப்பனே பண்ணல. இந்த ரூமை நீங்கள் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சஃபாரி ஃப்ரீ. சஃபாரி காஸ்ட் இந்த ரூம் ரெண்ட்லேயே இன்க்ளூட் ஆகிடும். ஆஹா ஓஹோன்னு பில்டப் கொடுக்குற மாதிரி இந்த ரூம் ஒன்றும் ஸ்பெஷல் இல்லை. இங்கே உங்களுக்கு பிஎஸ்என்எல் நெட்வொர்க் மட்டும்தான் இருக்குது. எந்த தொந்தரவும் இல்லாமல் இயற்கையை ரசிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப சூப்பரான இடம். நீங்கள் இந்த ஆற்றுல மீன் துள்ளி குதிக்கிறத பார்க்கலாம். இந்த ரூம் வெளியே பார்க்க அவ்வளோ நல்லா இருந்தாலும் உள்ளே அப்படி இல்லை. 2 அடல்ட்ஸ் இங்கே ரொம்ப கம்ஃபர்டபுளாக தூங்கலாம். இங்கே உங்களுக்கு இருக்க பெரிய பிரச்சனை எலி. இங்கே எலி ஒரு வேண்டாத விருந்தாளி. நீங்கள் எப்படி தான் ரூம் கதவை எல்லாத்தையும் மூடி வச்சாலும் எலி உங்கள் ரூம்குள்ளே வரும். இந்த ட்ரீ ஹவுஸோட கூரை மேலே டான்ஸ் ஆடும். நீங்கள் ஏதாவது ஸ்நாக்ஸை ரூம்குள்ளே வச்சுருந்தீங்கன்னா உங்கள் கதை கந்தல் தான். இந்த ரூமோட டாய்லெட் கொஞ்சம் மோசமான கண்டிஷனில் இருக்குது. உங்ககிட்ட ஏதாவது ஸ்நாக்ஸ் இருந்துச்சுன்னா அதை தயவு செய்து கார்லேயே வச்சுருங்க. நைட்டு ஒரு 10 எலிக்கிட்ட அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே இருந்தது. எங்களால் சரியாக தூங்கக்கூட முடியல. 7 மணிக்கு மேலே இங்கே நிறையா பூச்சி தொந்தரவும் இருக்கும். யாருக்காவது இன்செக்ட் அலர்ஜி இருந்தால் தயவு செய்து இந்த ரூமை புக் பண்ணாதீங்க. ஃபாரஸ்ட் அக்காமடேஷன்னாலே இதுக்கெலாம் நீங்கள் தயாராக போகணும். இங்கே நீங்கள் நிறையா பேர்ட்ஸை பார்க்கலாம். பைனாக்குலர் எடுத்துகிட்டு போனால் நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணலாம். இங்கே நீங்கள் வைல்ட் அனிமல்ஸ் பார்க்குற பாசிபிலிட்டி 10% கூட கிடையாது. இந்த ட்ரீ ஹவுஸ் பக்கத்தில் இருக்க மரத்தில் நீங்கள் மலபார் ஸ்குரியில் பார்க்கலாம். எப்போயாவது நைட்டில் ரோட்டில் யானையும் பைசனும் வருமா. கடைசி 6 மாதமாக இங்கே எந்த வைல்ட் அனிமலையும் பார்க்கலன்னு எங்கள் கேர்டேக்கர் சொன்னார். இங்கே நைட்டு 8 மணிக்கு மேலே நிறையா எலியையும் சிவட்டையும் பார்க்கலாம். நாங்கள் நைட்டு ஒரு சிவட்டை பார்த்தோம். இந்த ரூம்க்கு ஆப்போசிட்டில் ஃபாரஸ்ட் கேன்டீன் இருக்குது. அங்கே அவங்க அவங்களுக்கு தேவையானதை சமைச்சு தருவாங்க. நீங்கள் நைட்டு இந்த ரோட்டில் தான் பைசனையும் யானையும் பார்க்குற பாசிபிலிட்டி இருக்குது. மற்றபடி அந்த ரூமை ஓட்டின ரிவர் பெல்ட்டில் யானையும் பைசனும் தண்ணி குடிக்க வராது. நாங்கள் கொண்டு வந்த ஸ்நாக்ஸை எல்லாம் பத்திரமா காருக்குள்ளே வச்சு மூடிட்டோம். இருட்டினதுக்கப்புறம் உங்கள் கேர்டேக்கர் இல்லாமல் நீங்கள் ரூமை விட்டு எங்கேயோ வெளியே வரக்கூடாது. உங்கள் காரை கேன்டீன் பக்கத்தில் இருக்க பார்க்கிங் ஏரியாவில் நைட்டு போய் விட்டுறணும். ரூம் பக்கத்தில் எலி தொந்தரவு இருக்கிறனால வண்டியை அங்கே போய் விட்டது சேஃப். சில நேரத்தில் அங்கே யானை நடமாட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அந்த நேரத்தில் யானையால் காருக்கு எந்த டேமேஜும் இருக்கக்கூடாதுனால அங்கே விட சொல்லுவாங்க. இதுதான் கார் பார்க்கிங் ஏரியா. ட்ரீ ஹவுஸ்க்கு ஆப்போசிட்லேயே இந்த இடம் இருக்குது. இங்கே நீங்கள் மயிலையும் வைல்டு போரையும் நிறையா பார்க்கலாம். உங்களுக்கு ஃபுட்டில் நிறையா ஆப்ஷன் கிடையாது. மத்தியானம் மீல்ஸும் நைட்டு சப்பாத்தியும் உங்களுக்கு கிடைக்கும். சிக்கன் சைடிஷ் கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் வேணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற இடம் இது கிடையாது. இந்த ரூமுக்கு ரேட்டிங் கொடுக்கணுன்னா 2 out of 5 கொடுப்பேன். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.